மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் மக்களால் ஆசி பெற்ற முதல்வர் என்றால் அண்ணனுடைய தந்தையார் மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே. நம்ம இயக்கம் அமையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் ஓபிஆர் கரம் ஆரம்பிச்சு முதல் கட்டமாக ஒரு 1000 நபர்கள் உறுப்பினராக சேர்க்கணும். தமிழ்நாட்டிலேயே முதலாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல தான் 1000 பேரை சேர்த்திருக்காங்க. உண்மையிலே அது நான் மகிழ்ச்சி. 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படை தளபதிகள் போல பைக்குகளில் சூழ்ந்து வர, குதிரைகள் படை சூழ, மேளதாளம் முழங்க, மயிலாட்டம் ஒயிலாட்டத்தோடு பறை இசை ஒலிக்க, யானை மாலை அணிவிக்க, பாகுபலி ராஜா போல கெத்தாக ரதம் மாதிரியான காரில் வந்து இறங்கி இருக்காரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள். இவரை பார்க்க வந்த கூட்டத்தால டிராபிக்கால ஸ்தம்பிச்சு போய் இருக்கு மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் இப்படி ஒரு பிரம்மாண்ட வரவேற்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு மெய்சிலிர் போட பேசி இருக்காரு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள். நான் வரும்போது எனக்கு இவ்வளவு பெரிய வரவேற்புல நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். நம்ம அன்பு தம்பி அவர்கள் அவர் என் மேல வைத்திருக்கின்ற பாசத்தால் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். தான் இறந்தாலும் தன்னுடைய கல்லறையில் ஓபிஎஸ் அவர்களுடைய குடும்பத்தார் பெயர்கள் பதிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய இல்ல விழாவிற்கு வந்தவரை வரவேற்று உணர்ச்சி பொங்க பேசி இருக்கிறார் தொண்டர் வீரமணி அவர்கள். நான் இறந்தாலும் என் சமாதியில் ஓபிஎஸ் அவர்களின் குடும்பத்தின் பெயர் தான் பதிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய புகழையும் பெருமையையும் பறைசாற்றும் விதமாக மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்திருக்காங்க ஓபிஎஸ் அவர்களுடைய மகன்களான ஓபி ரவீந்திரநாத் மற்றும் ஜெயபிரதீப் அவர்கள். ஓபிஎஸ் அவர்களுடைய உண்மையான உயிர் தொண்டரான மயிலாடுதுறை மாவட்டம் செம்பை டி வீரமணி அவர்களுடைய புதுமனை புகழ் விழாவிற்குத்தான் இவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். முன்னாடியும் பின்னாடியும் கார்கள் சூழ்ந்து வர 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படை தளபதிகள் போல படை சூழ்ந்து வர, வழி நெடுகேயும் ஓபி ரவீந்திரநாத் அவர்களை வரவேற்கும் விதமாக பேனர்கள் வைக்கப்பட்டு இருந்திருக்கு. ஓபி ரவீந்திரநாத் அவர்களை வரவேற்கும் போது வழி நெடுகிலும் மக்கள் வெள்ளம் திரண்டு இருக்கு. மக்கள் வெள்ளத்தில் ரதம் மாதிரியான காரில் ஊர்ந்து வந்த இவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்காங்க. இல்ல விழாவிற்கு வந்த இவருடைய வருகையை மக்கள் திருவிழாவாகவே கொண்டாடி இருக்காங்க. மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் பறையோட வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் புது வீட்டை சுற்றி பார்த்திருக்காங்க. முதல்ல வீட்டுக்குள்ள போய் குத்து விளக்கு ஏற்றி வைத்து வீட்டுல இருந்தவங்க கிட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து ஒவ்வொரு அறையையும் சுத்தி பார்த்திருக்காங்க. விழா முடிஞ்ச கையோடையே பொது விழாவிலேயும் கலந்துகிட்டு இருக்காரு. அருகிலேயே பொது விழா காண மேடையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவர் பேச போறாரு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இவருடைய பேச்சை கேட்கறதுக்காக அங்க கூடி இருந்திருக்காங்க. மேடையில் உணர்ச்சி பொங்க பேசி இருந்திருக்காரு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தம்பி வீரமணி
இங்கே இல்ல, சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது கடினமான வேலை. அந்த வேலையிலும் வேலை பளுவிலையும் இங்க தன்னுடைய சொந்த ஊர்ல இங்க ஒரு சிறப்பான ஒரு வீட்டை வந்து கட்டி அதுக்கு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியில நான் வந்து கலந்துக்கிறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரியான நெகிழ்ச்சியான வரவேற்பை பார்த்து தான் பிரமிச்சு போயிட்டதா மெய்சிலிர்ப்போட பேசி இருந்திருக்காரு. நான் வரும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை நீங்க தெரியும். நான் வந்து இவ்வளவு பெரிய வரவேற்புல நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். நான் அதுக்கு அமைதியா வந்துட்டு அமைதியா போகக்கூடிய ஆளு. நம்ம அன்பு தம்பி அவர்கள் அவர் என் மேல வைத்திருக்கின்ற பாசத்தால் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கேன், பல்வேறு நபர்களையும் பார்த்திருக்கேன். அவங்க இவங்கன்னு கம்பேர் பண்ணல. ஆனா வீரமணிக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, தனியா எந்த ஒரு செயலை எடுத்தாலும் வந்து பெஸ்டா செய்யணும்னு ஒரு லட்சிய உணர்வு வந்து வீரமணிகிட்ட நான் பார்த்தேன். உண்மையிலே அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நலனர்கள் என்ன தெரிவிச்சு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் ஓபிஆர் கரம் கோர்ப்போம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு கல்வியை, ஒரு உதவிகரமான ஒரு கல்வியை நான் செய்யணும்னு என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் நான் ஓபிஆர் கரம் கோர்ப்பமே ஆரம்பிச்சேன். தமிழ்நாட்டிலேயே முதலாக ஃபர்ஸ்ட் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல தான் 1000 பேரை வந்து இணைத்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு டீம் ஒர்க்காக இங்க வந்து பசங்க நம்ம வீரமணி அவர்கள் தலைமையில வீரமணி மணி இந்த 2 மணிகளும் சேர்ந்து இன்னைக்கு 1000 பேரை சேர்த்திருக்காங்க. உண்மையிலே அது நான் மகிழ்ச்சி. அதே மாதிரி எப்படி முதலாக 1000 உறுப்பினர்களை சேர்த்தாங்களோ அதே மாதிரி முதலாக ஒரு நிகழ்ச்சி ஓபிஆர் கரம் கோர்ப்பமோ இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல இந்த செம்பையில தான் நடக்குது. சமீபத்தில் இவர் ஓபிஆர் கரம் கோர்ப்போம் என்கிற அறக்கட்டளையை தொடங்கி அதன் மூலமா நிறைய நல்ல செயல்கள் செஞ்சிட்டு வராரு. ராணுவ வீரர்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இந்த ஓபிஆர் கரம் கோர்ப்போம் மூலமாக எனக்கு வாங்கியிருக்கின்றார்கள். நான் அதை வந்து ராணுவத்துறைக்கு நான் வழங்குவேன். நான் டெல்லி சென்று இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளுடைய ராணுவத்துறையினுடைய அமைச்சர் அவர்களிடத்தில் கவனத்திற்கும் நான் எடுத்து செல்வேன் என்பதை இந்த நிலநேரத்தில் தெரிவிச்சு. இந்த நிலையில்தான் இந்த பொது விழாவில் அந்த அறக்கட்டளையின் மூலமாக நாட்டுக்காக பாடுபடக்கூடிய ராணுவ வீரர்களுக்காக 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கியிருந்திருக்காரு. இப்படி பல உதவிகள் செஞ்சு நிகழ்கால கர்ணனா முன்னாடி உருவெடுத்திருக்காரு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள். இது போக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருந்த தொண்டர் வீரமணி அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசி இருந்திருக்காரு. நான் இறந்தாலும் என் சமாதியில் ஓபிஎஸ் அவர்களின் குடும்பத்தின் பெயர் தான் பதிக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கூறிக்கொண்டு, அண்ணனுடைய தந்தையார் இந்த நாட்டுக்காக பல தியாகங்கள் செய்தவர், இந்த நாட்டு மக்களுக்காக பல நலப்பணிகளை செய்து கொடுத்தவர். மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் மக்களால் ஆசி பெற்ற முதல்வர் என்றால் அண்ணனுடைய தந்தையார் மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே. அவர்கள் வழியில் தமிழகத்தின் தங்க மகன் பெற்ற சிங்க மகன் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அவர் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, இயன்றதை செய், இல்லாதோருக்கு உன்னால் முடியும், உன்னால் எது முடியுமோ அதை செய், அன்னதானமா அன்னதானம் செய், ஒரு நலப்பணி செய் அப்படின்னு எங்களை ஆக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த வீரமணி இந்த மேடையில் நிற்கிறேன் என்றால், ஒரு நற்பெயரோடு நிற்கிறேன் என்றால் அது அண்ணனின் ஆசி, அண்ணனின் குடும்பத்தின் ஆசி. இந்த எளிமையான தொண்டன், ஏழை தொண்டன், உயிர் விசுவாசி இல்ல விழாவிற்கு நான் அழைத்தவுடன் எந்த ஒரு தடங்களும் தெரிவிக்காமல் உடனே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்றெல்லாம் அண்ணனுக்கு தெரியாது. அண்ணன் வர்றது முதல் தடவை இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு என்னோட தலைமையில் நான் என்ன செய்வேன் எப்படி செய்வேன் எதுவுமே அண்ணனுக்கு தெரியாது. என்னோட வயசும் சின்ன வயசு. நான் சொன்ன ஒரு உயிர் விசுவாசியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம நான் உடனே உன் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொன்னேன். என் தெய்வம், நான் வணங்கும் தெய்வம், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்து கொண்டிருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் ப. ரவீந்திரநாத் MBA ex-MP அவர்கள், நிறுவனர் ஓபிஆர் கரங்கோப்பம் அவர்களை நான் 2 கரங்கள் கூப்பி வாருங்கள் அண்ணன் என்று வரவேற்க எனக்கு மனமில்லை. அவர்கள் 2 பாதத்தை வணங்கி
நான் வரவேற்கிறேன். இது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்களுடைய மற்றொரு மகனான ஜெயபிரதீப் அவர்களும் இந்த விழாவுக்கு வந்திருந்திருக்காரு. அவருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு இருக்கு. அங்க வந்து வீட்டை சுத்தி பார்த்து வீட்டில் உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். வந்திருந்த இவங்க 2 பேருக்குமே நினைவு பரிசுகளை தொண்டர் வீரமணி அவர்கள் கொடுத்திருக்கார். மயிலாடுதுறைக்கு வந்திருந்த இவர்களுக்கு இந்த மாதிரியான வரவேற்பு அளிக்கப்பட்டு பொது நிகழ்விலும் இவங்க கலந்துகிட்டு இருந்திருக்காங்க.